காணும் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே திரைக்கடலை காண வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பது நான் உங்க ஃப்ரெண்டு முபாஷீர். நானே நமக்கு தீம் மியூசிக் போட்டுக்கிட்டாச்சு, ரசூல் பூக்குட்டியாவது பிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, இன்னைக்கு திரைக்கடலில் எக்கச்சக்கமான சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு எக்கச்சக்கமான படங்கள் வந்துச்சுல. எங்க தம்பி எக்கச்சக்கமாக படம் வந்துச்சு, பைரவாவதுன்னு சொல்லி எதுவுமே வரலையே அப்படின்லாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படிலாம் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களோட படம்லாம் வந்துருந்தது. சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் தான் அவங்களாம் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கல்ல. அப்படி சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் கடந்த வார இறுதி வசூலில் யார் யார் எவ்வளோ வசூல் பண்ணாங்க, அவங்களுக்குலாம் டாப் 5 இடத்துல என்னென்னலாம் கிடச்சிச்சு அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல 5வது இடத்தை பிடிச்சது யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். 5வது இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேருந்தே போய் ஒரு படம் ஹிந்திக்கு போயிட்டு திரும்பவும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி வசூல்லாம் வாங்கியிருக்கு. இப்போ அந்த மாதிரி நிறைய படங்கள் போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஹிந்திலேருந்து தான் இங்கே வரும், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேருந்து எல்லா மொழிகளுக்கும் நம்ம வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு நம்ம பக்கம் வந்து படைப்பாளிகள் நிறைய ஆயிட்டாங்க. அப்படி எந்த படம் இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. மணிரத்னம் இயக்கத்தில் துல்கர் சல்மான், நித்யா மேனன் ஆகியோர் நடிச்சு தமிழ்ல வெளியான ஓகே கண்மணி திரைப்படம் ஒரு சில மாற்றங்களோட ஓகே ஜானுவா ஹிந்தியில ரீமேக் ஆயிருக்கு. மணிரத்னத்துடைய உதவியாளரை இயக்கியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துல ஆதித்யா ராய் கபூர், ஸ்ரதா கபூர் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. தமிழை விட கூடுதல் இளமை தொழிலோட உருவாயிருக்க இந்த திரைப்படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்க நிலையில சென்னை பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த திரைப்படம் லேசான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. மாஸ் திரைப்படங்கள் போட்டிக்கு நின்றதால சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல அதிக வசூலை குவிக்காத இந்த திரைப்படம் 10 லட்சத்துக்கு குறைவா வசூலை ஈட்டி இந்த பட்டியல் 5வது இடத்தை பிடிக்குது. இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிற படம் வித்தியாசமான வித்தகருடைய திரைப்படம். எப்பயுமே வந்து வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர் வித்தியாசமா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணாரு. அது வித்தியாசமா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்ஸ் ஆஃபீஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் இல்லை, இருந்தாலும் படம் ஸ்லோவா பிக்கப் ஆயிடும் அப்படின்னு படக்குழு நம்புறாங்க. ஸோ அந்த படத்துக்கு தான் இந்த பட்டியல்ல 4வது இடம். பார்த்திபனுடைய இயக்கத்துல சாந்தனு, பார்வதி உள்ளிட்டோர் நடிச்சு வெளியாயிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ற ஒரு திரைப்படமா உருவாயிருக்கு. பொங்கலுக்கு பைரவா திரைப்படத்துக்கு போட்டியா பெரிய தமிழ் படங்கள் எதுவும் வராத போதிலும் கோடிட்ட இடங்களை நிரப்புக திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலை ஈட்டல. சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் வார இறுதி வசூலா 10 லட்சத்துக்கும் குறைவாவே வசூலை ஈட்டி இருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக திரைப்படம் இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்குது. இப்போ லோக்கல் சேனல்ல இருந்து இன்டர்நேஷனல் சேனல் வரைக்கும் இங்க வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸான இஷ்யூ எடுத்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த ஒரு தமிழ் படத்தை நம்ம யாரும் மறந்துட மாட்டோம். கத்தி. அந்த படம் இப்போ வந்திருக்காப்பா பாக்ஸ் ஆஃபீஸில். எப்படிப்பா அப்பெல்லாம் வந்துச்சு, பைரவாவை கத்தின்னு மாற்றி சொல்கிறியா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கத்தி திரைப்படமும் திரும்ப வந்திருக்கு. விவசாயிகள் பிரச்சனைக்காக வீராணம் குழாயில் உட்கார வச்சு நம்ம வீட்டில் தண்ணி வரலனா கூட விவசாயிகளை யோசிக்க வச்ச அந்த படம் இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சிச்சு. எப்படி பிடிச்சிச்சு அப்படின்றத பாருங்க. முருகதாஸோடைய இயக்கத்துல விஜய் சமந்தா நடிச்ச கத்தி திரைப்படம் சிரஞ்சீவியோட நடிப்புல கைதி நம்பர் 150 உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிரஞ்சீவி நாயகனா நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எழுந்திருந்த நிலையில படம் பெரிய ஓபனிங்கையும் கண்டிருக்கு. விநாயக் இயக்கிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் உலகம் முழுக்க வசூல் மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில சென்னை பாக்ஸ் ஆபீஸ்லயும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் வார இறுதி வசூலா 40 லட்சத்தை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு இந்த பட்டியல்ல 3வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 2வது பிடிக்குது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். பெரும்பாலும் நம்ம டைரக்டர்கள்லாம் ஹாலிவுட்டை பார்த்து அங்கேருந்து 2-3 சீனை உருவி இங்கே வைப்பாங்க, ஆக்ஷன் சீனா. ஆனால் இப்போலாம் ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் தமிழ் தெலுங்கு படம்லாம் பார்க்குறாங்க போல இருக்கு. அவங்கலாம் சுறா, சிட்டிசன் மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. இந்த படத்தில் ஹீரோ சும்மா பறந்துக்கிட்டே இருக்காரு, தரையிலேயே இல்லை, ஃபுல் பில்டப். அவர் வந்தாருன்னா அவ்வளோதான், அவன் மூஞ்ச உடச்சிருவாரு, கிழிச்சிருவாரு, அவர்கிட்ட அடி வாங்க போறாரு பாரு அப்படின்ற மாதிரி ஃபுல் ஹீரோ பில்டப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படம் மாதிரியே இங்கிலீஷில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்ஷன் மூவி அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா இந்த பட்டியலில் அந்த படம் 2வது இடத்தையும் பிடிச்சிருச்சு. விண்டீசல் தயாரிச்சு நடிச்சிருக்கக்கூடிய XXX திரைப்படம் சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. XXX திரைப்படத்துடைய முந்தைய பாகம் பெற்றிருக்கக்கூடிய வரவேற்பும் தீபிகா படுகோன் மாதிரியான இந்திய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறதும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருந்த நிலையில எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வசூலும் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க ஆக்ஷனை மட்டுமே மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் சென்னையில இருக்கக்கூடிய ஹாலிவுட் திரைப்பட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சிருக்க நிலையில பாக்ஸ் ஆபீஸ் வசூலின் அடிப்படையில XXX திரைப்படம் இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்குது. இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிக்கிற படம் எது அப்படின்னு சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, விளையாடலாமா அப்படின்னு கேட்டு விஜய் இறங்கி விளையாண்டு இருக்கக்கூடிய பைரவா திரைப்படம் தான் இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு.
அடி 6-4ன்னு அடிச்சு கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு படம் வருதுன்னு வச்சுங்களேன், அது 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று இது ஃபேன்ஸுக்கான படம், இன்னொன்று ஃபேமிலி அப்படின்னு பெரிய மாஸ் ஆடியன்ஸை உள்ளே கூட்டு வர படம். விஜய் தெளிவாக இது ஃபேன்ஸுக்கு, நீங்கள் வந்து கை தட்டுங்க, ஆடுங்க, கொண்டாடுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கேன், வாங்கப்பா அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு. நிறைய சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. எவ்வளோ ஓப்பனிங் கலெக்ஷனாக சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் எடுத்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பரதனுடைய இயக்கத்துல விஜய், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்கக்கூடிய பைரவா திரைப்படம் ரசிகர்களுக்கு பொங்கல் விருந்தா அமைஞ்சிருக்கு. விஜய் ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. சென்னை பாக்ஸ் ஆபீஸ்லயும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கக்கூடிய பைரவா திரைப்படம் புதிய உச்சங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க நிலையில வெளியான முதல் வார இறுதியில மட்டும் 3 கோடிக்கும் மேல சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல வசூலிச்சு சாதனை புரிஞ்சிருக்கு பைரவா திரைப்படம். மேலும் ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும் பொது விடுமுறை இருக்கிறதால பைரவா திரைப்படத்துடைய வசூல் மேலும் எகுரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.